திமுக தேர்தல் அறிக்கை தொடர்பாக செயலி ஒன்றை நாளை அறிமுகம் செய்து வைக்க உள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொதுமக்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை அந்த செயலியில் தெரிவிக்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், நாளைய தினம் திமுக சார்பாக செயலி மூலம் கருத்து கேட்கப்படுகிறது மக்களிடம். அந்த செயலி குறித்த முழு விவரங்கள் என்ன? 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு குழு அமைக்கப்பட்டு தயாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கான குழு என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய செயலி, வாட்ஸ்அப் எண், சமூக வலைதளங்களை அறிமுகம் செய்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதில் பொதுமக்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினருமே திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய 2026ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை தயாரிப்பினுடைய குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 3 முனைவர் பட்டம் பெற்றவர்கள், ஒரு பேராசிரியர், ஒரு மருத்துவர், ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, ஒரு தொழில் முனைவர் என தேர்ந்தெடுக்கப்பட்டு குழு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பொழுது அனைத்து தரப்பினுடைய கருத்துக்களையும் கேட்டு அவர்களுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான ஒரு தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும். இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையிலாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என இதற்கு முன்பாக பலமுறை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இதுபோன்று பல தரப்பினரும் அந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர் மூலமாக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் சார்பாக ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் குழுவினர் சந்தித்தார்கள். முதல் கூட்டம் என்பது குறிப்பாக முதல் கூட்டம் துணை பொதுச் செயலாளர், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்துதான் தற்போது பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய விதமாக செயலி, வாட்ஸ்அப் எண், சமூக வலைதளங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்ய வைத்து இருக்கிறார். அதில் பொதுமக்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடிய வகையில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.